ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க. ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு STS ஓசூர். நான் உங்கள் மனோஜ்குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓசூரில் இருக்கக்கூடிய ஏத்தர் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு நியூ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தயார் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜாப் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஏத்தர் எனர்ஜி கம்பெனியோட ஜாப் பண்ணும் லொகேஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இந்த ஏத்தர் கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் ஓசூர்லேருந்து தளி அப்படிங்கிற ரூட்டில் போகக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா அந்திவாடி செக் போஸ்ட் அப்படின்னு ஒரு 4 ரோடு இருக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பிரியாமல் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மதகொண்டப்பள்ளி அப்படிங்கிற ஸ்டாப்புக்கு அடுத்தது MMS அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்டாப்பில் தாங்க ஏத்தர் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏத்தர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் போர்டு போட்டிருக்கோம். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கே TVS, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் குடோன், அதுக்கு பேக் சைடில் தான் ஏத்தர் எனர்ஜி இருக்கும். ஸோ அது ஒரு சிப்காட் ஏரியா மாதிரி நிறுவிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல தான் வந்து ஏத்தர் எனர்ஜி இருக்கு. ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி ஃபேக்டரி உங்களுக்கு தெரியாது. உள்ள நீங்க போனீங்கன்னா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி கேட் இருக்கும். அதுல நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள போகலாம். இப்போ அந்த கம்பெனியை பத்தின மேனுஃபேக்சரிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தயார் பண்ணக்கூடிய கம்பெனி. இது பெங்களூர்ல இயங்கிட்டு இருந்த அந்த கம்பெனி ஓசூருக்கு இப்போ வந்திருக்கு. அது நம்ம ஓசூர்ல இருக்க மக்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி மற்றும் வாய்ப்பும் கூட. அப்படி பாக்குறப்ப அவங்களோட கோல் என்னன்னா, இது வந்துட்டு எல்லாருமே மக்கள் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலோட அந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 100 வெஹிக்கிள் வரைக்கும் அவங்க டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ரேட் வந்து 1,20,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல பிக்கப் இருக்கக்கூடிய வண்டி. நார்மலாக நம்ம பெட்ரோல் வண்டி ஓட்டுற மாதிரி பிக்கப் இருக்கும். ஒரு டைம் சார்ஜ் போட்டோம்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டருக்கு மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்க அந்த ஏத்தர் எனர்ஜியில் ஜாப் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நாங்கள் டேரெக்டாக போய் விசாரிச்சேன். அதை பற்றி நான் லைவும் நான் போட்டிருந்தேன். யாராவது பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மேலே ஐகார்ட்ஸ் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ அந்த கம்பெனியில் கரண்ட்ல என்ன மாதிரி ஜாப் எடுக்காங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ உள்ளே போய் நான் விசாரிச்சதில் இப்போதைக்கு ITI மற்றும் டிப்ளமோ ஹோல்டருக்கு ஜாப் வேகன்சி இருக்குது. எவ்ரி மண்டே நீங்கள் 9 o'clock போனீங்கன்னா அவங்க ரெஸ்யூம் வாங்கிட்டு வேகன்சி இருந்தால் உள்ளே எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைனா ரெஸ்யூம் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணி எப்போ வேகன்சி இருக்கோ அப்போ அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். டிப்ளமோ ITI படித்தவங்களுக்கு இமீடியட்டாக அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதர்வைஸ் டிகிரி BE முடிச்சவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வேகன்சி இல்லைங்கிறது என்னோட கருத்து. பட் ரெஸ்யூம் கொடுத்து அவங்க வாங்கிட்டு எப்போ ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கோ அப்போ அவங்க கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் மனோஜ்குமார். பை பை.